அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, டிஎம்ஏவின் ரமலான் வசந்தம் 2026 ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை குறித்து பார்த்து வருகிறோம். ஆனால் இன்றைக்கு மிக முக்கியமான நாள், ரமலான் மாதத்தினுடைய பிறை 17, பத்ர் தினம். வரலாற்றில் எத்தனையோ போர்களை குறித்து நாம் எல்லாரும் பார்த்திருப்போம், படித்திருப்போம், வரலாறுகளை ஆய்வு செய்திருப்போம். முதல் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், ஏன் இன்றைக்கும் கூட ஒரு போர் சூழலில் தான் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் ஒப்பிடுகையில் பத்ர் போர் என்பது மிக மிக சிறிய போர். ஆனால் கொள்கை, கோட்பாடு, லட்சியம், தியாகம் என்று அளவிட்டு பார்த்தால் பத்ர் போர் தான் முதன்மையான ஒரு போர். கஸ்வத் பத்ர் என்று சொல்வார்கள், பத்ர் போராட்டம் என்று சொல்வார்கள். இந்த போரிலே முஸ்லிம்களுடைய படை என்பது மிகவும் சிறியதாக இருந்தது. வெறுமனே 70 ஒட்டகங்களும் 73 முஹாஜிர்களும் 240 அன்சாரி தோழர்களும் ஒட்டுமொத்தமாக 313 சஹாபாக்கள் மட்டுமே இருந்தார்கள். ஆனால் எதிரி படையிலோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். ஆக 1/3 படையாக, சிறும் படையாக முஸ்லிம்களுடைய படை இருந்தது. பத்ர் போரிலே 313 சஹாபாக்கள் எல்லோரும் மதீனாவிலிருந்து பத்ரை நோக்கி நடந்து வந்தார்கள். 70 ஒட்டகங்களில் மாறி மாறி நடந்து வந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூட நடந்தே வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த ஒட்டகத்தில் பயணம் செய்யலாமே என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பத்ரில் நடந்து சென்று கலந்து கொண்ட நன்மையை முகம்மதும் அடைந்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். இன்னும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், சில நபர்களை நான் தோளில் தூக்கி வந்தேன் என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு மிகவும் மோசமான ஒரு நிலையாக முஸ்லிம்களுடைய படையை இருந்தது. நோன்பு கடமையாக்கப்பட்ட வருடமாக இருந்தது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்பட்ட அதே தருணத்திலேயே போரும் ஜிஹாதும் கடமையாக்கப்பட்டது. சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய வேதமாக அல் குர்ஆன், ஃபுர்கான் என்று சொல்வோம் இல்லையா? அதே போலத்தான் சத்தியவாதிகளும் அசத்தியவாதிகளும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட தினமாக, போராக இந்த பத்ர் போர் இருக்கிறது. அதனாலே யௌமுல் ஃபுர்கான் என்று பத்ர் தினத்தை வரலாற்றாசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். இன்னும் சூரத்துல் ஆல் இம்ரான் 123வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகிறான், வலக்கது நஸ்ஸரலக்குமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லத் ஃபத்தகுல்லாஹ லஅல்லக்கும் தஷ்குரூன். இதற்கு முன் பத்ர் போரிலே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருந்தான். அப்போது நீங்கள் மிகவும் வலுவற்றவராய் இருந்தீர்கள். எனவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கொள்வதிலிருந்து விலகி வாழுங்கள். இதன் மூலம் நீங்கள் நன்றி செலுத்துவராய் திகழக்கூடும். ஆக அல்லாஹ் தாலா கேட்டாலே தருவான். அதுவும் ரசூலுல்லாஹி அவர்கள் கேட்டாலோ நிச்சயமாக தருவான் இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹி அவர்கள் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்த பிறகு, பத்ருடைய களத்திற்கு வந்த பிறகு, முந்தைய நாள் இரவு ரசூலுல்லாஹி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த சிறு கூட்டம் அழிந்துவிட்டால் இந்த பூமியில் லா இலாஹ இல்லல்லாஹ் என எழுந்து நின்று முழங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி அவர்கள் கையேந்தி கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் தாலா மறுநாள் போரிலே ஆயிரக்கணக்கான வானவர்களை உதவியாக இறக்கினான். அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தது. வரலாற்றின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் சத்தியத்தின் பக்கம் தான் நின்றிருக்கிறான். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு எத்தனையோ போர்கள் நடந்திருக்கலாம். நீதியின் பக்கம் நிற்கின்ற, சத்தியத்தின் பக்கம் நிற்கின்ற, சத்தியத்தின் பக்கம் நிற்பவர்களுக்கு உதவி நல்கக்கூடிய ஒருவனாக அல்லாஹ் இருக்கிறான். ஆக இன்றைக்கு சத்திய மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக, நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பேருதவி இருக்கிறது. அங்கே அல்லாஹ் தாலா எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், நிலைகுலையாத தன்மையும் உறுதியான பாதங்களை தான் எதிர்பார்க்கிறார். ஆக நீதிக்காக குரல் கொடுக்கிற குரல்களாக நம்முடைய குரல் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நீதிக்காக போராடுகின்ற போராட்ட களங்களாக நம்முடைய களங்களை நாம் மாற்ற வேண்டும். பத்ர் நமக்கு 1000 பாடங்களையும் படிப்பினைகளையும் வழங்குகிறது. பத்ர் தினம் ஒரு வரலாற்று நிகழ்வல்ல, இது வரலாற்று சின்னமாக ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் பதிய வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز الحكيم.